வரைக்கும் நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய உதவி எப்போவுமே குறையாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, இறக்கிற கிணறுல தான் அதிகமாக ஊறும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம பிறருக்காக உதவி செய்யும்போது அது அல்லாஹு தாலா அதிகப்படுத்துவானே தவிர அதில் எந்த குறையுமே ஏற்படுத்த மாட்டான். அதுக்கு சம்பவமாக ஒன்று பார்க்கலாம். அதாவது ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் நோன்பப்ப சஹர் டைமில் சாப்பிட எதுவும் இல்லை. உடனே பட்டினியாக நோன்பு வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட உள்ள ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அலி ரலியல்லாஹு கிட்ட கொடுத்து இதை போய் கடை தெருவில் விற்று அதில் வர பணத்தில் உணவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. 6 திர்ஹம்க்கு அதை விற்கிறாங்க. விற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது சில ஏழைகள் பார்க்குறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கையில் உள்ள எல்லா திரகத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வராங்க. அப்போது ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டு, இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அலி ரலியல்லாஹு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு. அப்போனா நீங்கள் அப்புறம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சரி இது நான் 100 திர்ஹம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வராரு. இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு கிட்ட கேட்குறாங்க. உடனே அலி ரலியல்லாஹும் சரி அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, 160 திர்ஹமுக்கு இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 160 திர்ஹமை அலி ரலியல்லாஹு கிட்ட கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 100 திர்ஹத்தை முன்னாடி ஒருத்தர் வந்தார்ல, அந்த ஒட்டகத்தோட உரிமையாளர், அவர்கிட்ட போய் 100 திர்ஹம் கொடுத்துட்டு இவங்க 60 திர்ஹமோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, இது என்ன 60 திர்ஹம் கொடுத்தாங்களா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறாங்க. இப்போது ரசூலுல்லாஹ் உள்ளக்கு வராங்க. ரசூலா சொல்கிறாங்க, அலியே இப்போ உங்ககிட்ட ஒட்டகத்தை ஒருத்தவர் கொடுத்தாரு தெரியுமா, அது வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப உங்ககிட்ட ஒட்டகத்தை வாங்கிட்டு போனார் தெரியுமா, அவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுக்காக அந்த 6 திர்ஹமை ஏழைகளுக்கு கொடுத்ததுனால அல்லாஹ் தன்னோட வானவர் ஜிப்ரீலை வியாபாரியாகவும் வானவர் மீகாயில விலைக்கு வாங்குபாராகவும் அனுப்பி உங்களுக்கு அதிக நன்மையை செய்தான் அப்படின்னு ரசூலா சொல்லியிருப்பாங்க. இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம எந்த நிலையிலையுமே நம்ம பிறரோட தேவையை நிறைவேற்றணும் அப்படின்னா நம்மளோட தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படிங்கிறது தான். அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவுங்க. 1 மடங்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அது 10 மடங்கு உங்களை தேடி வரும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.